குளோபல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இல்லையா அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு அந்த கொஷின் இருந்திருக்கும். இதே மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தருக்குமே அந்த கொஷின் இருந்திருந்தது. அவர் லாஸ்ட்டாக நம்ம போட்ட ஷேர் மார்க்கெட் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். குளோபல் பற்றி சொல்ல சொல்லி, அதாவது குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் குளோபலில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். குளோபல் ஸ்டாக்ஸில் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நாட்டிலேயே இல்லாத கம்பெனிஸில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெஸ்லா, அமேசான், ஆப்பிள்னு சொல்லக்கூடிய வேர்ல்ட்லேயே ஃபேமஸாக இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே போல் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ குளோபல் ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுக்கு ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் ரிஸ்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் கரன்சி ஃப்ளக்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா அல்லது இந்தியாவில் இருந்துட்டு யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நாட்டில் ருப்பீஸோட வேல்யூ வந்துட்டு குறையுது அப்படின்னா உங்களுக்கான ப்ராஃபிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய நாட்டில் ருப்பீஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லொஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. செகண்ட் ஒன், மார்க்கெட் எக்ஸசிபிலிட்டி. ஃபாரின் மார்க்கெட்டில் யூனிக்கான ட்ரேடிங் ஹவர்ஸ் இருக்கும். ஒரு நாட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதே டைமில் இன்னொரு நாட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளால் எல்லா ஷேர்ஸையும் ஈஸியாக வாங்கிட முடியாது. தேர்ட் ஒன், டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். மேபி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக அங்கே இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி, சென்செக்ஸ் போன்ற ஷேர் மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை கண்டிப்பாக அங்கே மிஸ் பண்ணுவீங்க. ஃபோர்த் ஒன், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி. நீங்கள் ஒரு ஃபாரின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாட்டில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அல்லது எக்கனாமிக் ரிலேட்டடான இஷ்யூவால் உங்களுடைய ப்ராஃபிட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில நாடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும், ஆனால் அங்கே வந்துட்டு ஸ்டெபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகலாம். ஃபிஃப்த் ஒன், ஹையர் காஸ்ட். நம்ம ஃபாரின் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபீ, அப்புறம் வந்து கரன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபீ, அப்புறம் வந்துட்டு டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஃபீயும் கால்குலேட் ஆகி நமக்கான கோஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான கோஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு கோஸ்ட் ஃப்ரெண்ட்லியான வெப்சைட் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரியான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஆன்லைனில் நிறையவே ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். அதே எப்படி அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு குளோபல் ஸ்டாக்ஸ் பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். அதற்கு முன்னாடி நீங்கள் குளோபல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் ஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணும். இந்த மாதிரி லோக்கல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இயர்லி 20-25% வரைக்கும் ரிட்டர்ன் தரக்கூடிய கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். அப்படியே இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் மார்க்கெட் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஃபர்தர் டீட்டெயில்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுறோம்.